தாவேகா தலைவர் விஜயுடைய பிரச்சார வாகனம் மற்றும் அதோடைய ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கரூர்ல தாவேகா தலைவர் விஜய் தலைமையிலான பிரச்சார கூட்டத்துல நெரிசல்ல சிக்கி 41 பேர் பலியான நிலையில அரசியல் கட்சிகளுடைய சாலை வள நிகழ்ச்சிகளுக்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படணும்னு உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தாவேகா மீது கடும் அதிருப்தியும் கண்டனமும் தெரிவித்ததோடு விஜயுடைய பிரச்சார வாகனம் கரூர் தவிட்டுப்பாளையம் சோதனை சாவடி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது குறித்தும் கேள்வி எழுப்பியது. விபத்தை ஏற்படுத்திய விஜயுடைய பிரச்சார வாகனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து அதனை பறிமுதல் செய்ய வேண்டாமான்னு காவல்துறைக்கு நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தாரு. இந்த நிலையில உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலை அடுத்து விஜயுடைய பிரச்சார வாகனம் மற்றும் அதன் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது பிஎன்எஸ் பிரிவின்படி மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில அல்லது மற்றவர்களுக்கு காயம் ஏற்படுத்தும் வகையில அவசரமாக வாகனம் ஓட்டுவதுன்னு விஜயுடைய வாகன ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு.